ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் எஸ்ஐஆருக்கான ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ச்சியான செய்தியை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து பார்த்தா போயிட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து பாருங்கள், உங்களுக்கான எனிமிரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ கிட்ட கொடுத்துருப்பீங்க. ஸோ இப்போ அதுக்கான ஃபார்ம்லாம் வந்து பார்த்தா முடிஞ்சு உங்களுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலே வந்து வெளியிட்டாங்க. அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் 97 லட்சம், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 99 லட்சத்துக்கு மேலே அப்ளிகேஷன்ஸ், அதாவது வாக்காளர் பெயரை நீக்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணலாமா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து ஒரு முக்கிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது தமிழகத்தில் எஸ்ஐஆர் படிவத்தை சரியாக பூர்த்தி செய்யாத 10 லட்சம் வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப திட்டமிட்டிருக்காங்க. நோட்டீஸ் கிடைத்தால் நேரில் ஆஜராகி உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாரி தேர்தல் ஆணையம் ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்ம பெயர் வந்துருச்சா அப்படின்னோடனே ஸோ எல்லாமே ஓரளவுக்கு ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. பட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தாலும் சரி, நீங்கள் எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கப்ப ஏதாச்சும் வந்து மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா இதில் வந்து ஒரு 10 லட்சம் பேருக்கு நோட்டீஸ் அனுப்ப போகிறோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. அந்த நோட்டீஸ் உங்கள் வீடு தேடி உங்கள் அட்ரஸுக்கு வந்து பார்த்தா போஸ்டல் மூலமாக வருங்க. அப்படி நோட்டீஸ் வரும் பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு சம்மந்தப்பட்ட அந்த ஆஃபீஸை அணுகி நீங்கள் அதுக்கான எவிடன்ஸை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு எனிமிரேஷன் ஃபார்மை கொடுத்துருப்பாங்க. அந்த எனிமிரேஷன் ஃபார்ம் செகண்ட் பேஜில் வந்து பாருங்கள், உங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கணக்கீட்டு படிவத்தில் முந்தைய வாக்காளர் பட்டியல் விவரங்களை தெரிவிக்காத மற்றும் தெரிவித்த விவரங்கள் தரவு தளத்தில் உள்ள விவரத்துடன் ஒத்துப்போகாத வாக்காளர்களுக்கு வாக்காளர் பதிவு அலுவலர் ஒரு அறிவிப்பை வழங்குவார். இஆர்ஓ, அதாவது நீங்கள் அந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் உங்களுடைய ஃபாதர் மதர் வந்து 2002 2005க்கான அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணாமல் விட்டவங்களுக்கும், அதேமாரி நீங்கள் ஃபில் பண்ணி அந்த மேட்ச் ஆகாதவங்களுக்கும் சம்மந்தப்பட்ட இஆர்ஓ வாக்காளர் பதிவு அலுவலர் அவர் வந்து ஒரு அறிவிப்பு வந்து வழங்குவார். அதுதான் இந்த நோட்டீஸுங்க. அந்த அறிவிப்பை பெறும் வாக்காளர்கள் கீழ்கண்ட வகைகளுக்கு ஏற்ப ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ நோட்டீஸ் அனுப்புவாங்க. அந்த மாதிரி நோட்டீஸ் வந்தவங்க இதில் கொடுத்துருக்க ஒரு 13 டாக்குமெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இதில் 13 டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் ஏதாச்சும் வந்து பார்த்தா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, அதாவது 1987க்கு முன்னே இந்தியாவில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பிறந்த தேதியோ அல்லது பிறந்த இடத்தை நிரூபிப்பதற்கான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணுங்க. அதேமாரி அதுக்கப்புறம் பிறந்தவங்க அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஜாதி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸாக டாக்குமெண்ட்ஸாக கொண்டு போயிட்டு சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ எந்த டாக்குமெண்ட்ஸும் கிடைக்கல அப்படின்றவங்க இருப்பிட சர்டிஃபிகேட் வாங்க பாருங்கள். இப்போ இருப்பிட சர்டிஃபிகேட் ஆன்லைன் மூலமாக வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஜனவரி மந்த் வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் வாங்காத டேரெக்டாக சம்மந்தப்பட்ட டெப்டி தாசர்கிட்ட போயிட்டு மேனுவலாக ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மை கொடுத்து இருப்பிட சர்டிஃபிகேட்டை வாங்கி அதையும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்ற மாரி வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நோட்டீஸ் வரும். ஸோ 10 லட்சம் பேருக்கு நோட்டீஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட்டை உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டீஸ் கிடைச்ச உடனே போயிட்டு எல்லா தாலுக்குலேயுமே வந்து சம்மந்தப்பட்ட எலெக்ஷன் ஆஃபீஸர் இருக்காங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருக்குது எலெக்ஷனுக்கு. அங்கே போயிட்டு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ 10 லட்சம் பேருக்கு நோட்டீஸ் அனுப்ப போகிறாங்க, ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ நீங்கள் எஸ்ஐஆர் ஃபார்ம் சரியாக பூர்த்தி செஞ்சிருந்தாலும் சரி, அதேமாரி அந்த உங்களுடைய ஃபாதர் மதர் டீட்டெயில்ஸ் கொடுக்காமல் இருந்தாலும் சரி, அப்படி கொடுத்து மேட்ச் ஆகாமல் இருந்தாலும் சரி, உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கும் தகுதியான வாக்காளர்கள் ஸோ மீண்டும் சேர்க்கப்படுவார்கள் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதாவது படிவத்தை சரியாக பூர்த்தி செய்யாத 10 லட்சம் வாக்காளருக்கு நோட்டீஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ நோட்டீஸ் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வந்தவங்க பயப்படாமல் நீங்கள் டேரெக்டாக எலெக்ஷன் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போயிட்டு உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ பிரச்சனை கிடையாது. வாக்காளர் அப்படியே உங்கள் பெயரை இது பண்ணி அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் சரியாக டாக்குமெண்ட்ஸ் கொடுக்காமல் இருக்கீங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெயரை வந்து தூக்கிடுவாங்க. அப்புறம் ஸோ வருகிற தேர்தலில் அவங்களால ஓட்டு போட முடியாத போகலாம். அதனால் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டீஸ் வருது அப்படின்றவங்க போயிட்டு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை வந்து பார்த்தா எவிடன்ஸாக கொண்டு போயிட்டு கொடுக்க பாருங்கள். அதேமாரி உங்களுக்கான முகாம் ஏற்படுத்துகிறாங்க.
ஸோ தமிழகம் முழுவதும் சிறப்பு முகார், அதாவது எப்போ நடக்க போகுது அப்படின்னா டிசம்பர் 27, டிசம்பர் 28, ஜனவரி 3 மற்றும் ஜனவரி 4, இந்த 4 தேதிகளில் தமிழகம் முழுவதும் நீங்கள் எங்கே போயிட்டு ஓட்டு போடுவீங்களோ அதே இடத்துல உங்களுக்கான முகாம் நடக்க போகுது. அந்த முகாமில் போயிட்டு எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் போயிட்டு பண்ணிக்கலாங்க. புதுசாக ஓட்டடி அப்ளை பண்ணுறது, கரெக்ஷன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ பயன்படுத்திக்கோங்க. ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.